வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாடி போஸ்டர் கரெக்ஷன் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு தவறான ஒரு பாடி போஸ்டர் இருக்குது. குறைஞ்சது ஒரு 50லேருந்து 60% மக்களுக்கு இன்னைக்கு இதுதான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. பாடி போஸ்டர் வந்து எதனால தப்பாகுது அப்படின்ற காரணங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்து இப்படி ஃபார்வர்ட் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்பைன்லேருந்து கழுத்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும். ஸோ ரவுண்ட் ஷோல்டர் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் அதிகமாக தூக்குறதுனாலையோ இல்லை ஒழுங்காக நம்ம ஒரு பொசிஷனில் உட்காராதனாலையோ நம்மளோட ஷோல்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூன் போட்ட மாதிரி ஆகிடும். ஹிப்பு வந்து டில்ட் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஹிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போர்டில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்களால பாடி போஸ்டர் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. இந்த பாடி போஸ்டர் கரெக்டாக இல்லை அப்படின்னா பேக் பெயின்லேருந்து நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணும்போது, அதாவது சிஸ்டத்தில் நம்ம வேலை பார்க்கும் போது நம்மளுடைய சேரோட ஹைட்டோ டெஸ்கோட ஹைட்டோ இப்போ சிஸ்டம் வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம ஒர்க் பண்ணும்போது நெக்கில் அதிகமான ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு ஃபார்வர்ட் நெக் இந்த மாதிரியான பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் வந்து தினமும் பண்ணலை அப்படின்னா நம்ம உடம்புல அதிகமான ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கும். இதனால நம்மளுடைய முதுகெலும்பு வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்குமே அதுக்கு போதுமான ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்கும். நம்ம அதிக நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனாலையோ நம்மளுடைய மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட் ஆகும். இதனால் லோவர் ஹிப் வந்து ரொம்ப டைட்னஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு க்ளூட் மசில்ஸ்லாம் கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ போஸ்டர் கரெக்ஷனில் இந்த மாதிரியான பிரச்சனை வரதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கும் போது நம்மளுடைய வெயிட் எல்லாமே மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை ஆன்சைட்டியாக இருக்கும் போதாக இருக்கட்டும், ஸோ நம்மளுக்கு மசில்ஸில் வந்து ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் இந்த காரணம் தான் வந்து மசில்ஸை வீக் ஆகும். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது நம்மளோட உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறதும் தினமும் சில பயிற்சிகளை பண்ணும் போதும் நம்ம இதை வந்து வரதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்த காரணத்தில் ஏதாச்சும் ஒரு காரணமாக இருக்கலாம் நம்மளுடைய பாடி போஸ்டர் அலைன்மெண்ட் வந்து தப்பாக இருக்கிறதுக்கு. இப்போ பார்க்க போகிற பயிற்சி நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இப்போ பார்க்க போகிற இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம ஒரு 30 to 40 days பண்ணும்போதே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதை ரெகுலராக பண்ணும்போது கட்டாயம் இதுலேருந்து மீண்டு வர முடியும். ஸோ எல்லாருமே பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான பயிற்சியாக தான் தேர்ந்தெடுத்து இதில் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போஸ்டர் கரெக்ஷனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 2 ஸ்டிக்கை எடுத்துருக்கோம். ஸோ வெர்டிக்கலாக ஒரு ஸ்டிக்கு ஹரிசாண்டலாக வச்சுருக்கோம். ஸோ கையை வந்து பின்னாடி இப்படி ஹிப் கிட்ட வைங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நெக்கு ஃபார்வர்டோ இல்லை ரவுண்டட் ஷோல்டரோ இருந்ததுன்னா இந்த ஸ்டிக்கில் டச் ஆகாது. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கில் வந்து டச் ஆகிருக்கிற மாதிரி இந்த பொசிஷனில் நம்ம அப்படியே நிற்கிறோம். ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே நம்ம ஒரு 5 to 10 minutes தினமும் நம்ம நிற்கும் போது போஸ்டர் கரெக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸசைஸில் கை அப்படி நீட்டிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஷோல்டருக்கு நேராக இந்த கை இருக்கணும். ஸோ அப்படியே ஸ்லோவாக பின்னாடி எவ்வளோ தூரம் உங்களால் வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பேக்வேர்டில், அப்போ ஷோல்டர் பிளேட் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அந்த இடத்துல கூன் இருக்குது, ஹாஞ்ச் இருக்குது அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கையை வந்து ரொம்ப முன்னாடி கொண்டு வரக்கூடாது, ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். ஸோ ஷோல்டருக்கு நேராக வச்சு எவ்வளோ தூரம் முடியுதோ பேக் ஸ்ட்ரெச் மட்டும் நீங்கள் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது இந்த இடத்துல தான் குறிப்பாக ஹாஞ்ச் அதிகமாக ஆகும். ஸோ அந்த இடம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரீனஸை கொடுக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஒரு 3 sets பண்ணால் போதும். இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸசைஸில் ஸோ காலை கொஞ்சம் முன்னாடி வைங்க. ஒரு அடி நல்லா முன்னாடி தள்ளி வச்சுட்டீங்க, அப்படியே பின்னாடி செவுத்தில் சாஞ்சிடுங்க. ஸோ கையை வந்து நல்லா அப்படி ஷோல்டருக்கு நேராக இருக்கணும், கை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே நல்லா செவுரில் வந்து டச் ஆகிருக்கணும். ஸோ ரவுண்டட் ஷோல்டர் இந்த கூணு இருந்தாலும் சரி, நெக்கு ஃபார்வர்டில் இருந்தாலும் சரி, ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தலையை நல்லா பின்னாடி வாலில் சாய்ச்சிருங்க, கை அப்படியே மேலே தூக்குங்க, ஸ்லோவாக அப்படியே கீழே டவுன் மேலே எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோவாக கண்டினியூஸாக இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் ஆகும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இந்த வாலோட கோஆர்டினேஷன் அந்த வாலில் டச் பண்ணி அப்படியே மேலே போகணும், திருப்பி கீழே வரணும். ஸோ இதை கண்டினியூஸாக வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். கால் வந்து நல்லா முன்னாடி வச்சிட்டிங்க, நல்லா அப்படி சாஞ்சாச்சு. ஸோ கை இப்படி வச்சிட்டிங்க, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 ஃபுல் ஸ்ட்ரெச், 3 4 நல்லா மேலே, 5 6 7. ஸோ நம்மளோட நெக்கும் வந்து ஷோல்டர் பிளேடுமே வந்து நல்லா டச் ஆகிருக்கணும். இதை ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 sets பண்ணால் போதும். இப்போ பார்க்க போகிற எக்ஸசைஸில் கேட் கவ் போஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வயதானதாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பில்லோ எடுத்துக்குவாங்க, இந்த பொசிஷன் வாங்க இப்படி. ஸோ காலை நல்லா இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஒரு அலைன்மெண்ட்டு, இந்த கால் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கையை வந்து நல்லா கீழே ஊனிக்கோங்க. தலையை மேலே பார்க்கும்போது நல்லா மூச்சு இழுத்து ஸோ மூச்சை விடணும். இப்போ நம்மளோட கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே செர்விக்கல் போன் 7 இருக்கும். ஸோ அதுக்கு கீழே தொராசிக் போன் வந்து ஒரு 12 இருக்கும். அதுக்கு கீழே லும்பார் போனுன்னு சொல்லிட்டு லோவர் ஹிப்பில் இங்கேருந்து இது வரைக்கும் L5, L1, L2, L3, L4, L5 இருக்கும். இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை பண்ணும் போது தான் நம்மளுடைய நெக்கில் இருந்து கீழே லோவர் பேக் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பைன் சிஸ்டமே நல்லா வந்து பிளட் ஃப்ளோவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்தால் ஃப்ரீ ஆகிறதுக்குமே ஒரு முக்கியமான பயிற்சி தான். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட கம்ஃபர்டபுள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பில்லோ வச்சுட்டு பண்ணும்போது உங்களால் ரொம்ப நேரமும் பண்ண முடியும், நல்லா வந்து டீப்பாகவும் பண்ண முடியும்.
ஸோ இந்த போஸ்ட்டில் நீங்கள் பண்ணும்போது நல்லா மேலே பார்க்கும்போது ப்ரீத் இன், கீழே வரும்போது ப்ரீத் அவுட். அப்போ தான் இந்த இடத்துல கூன் ஏதாச்சும் இருந்தது, ஹான்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹான்ச் இருந்ததுன்னா கிளியராக இருக்கும். நம்மளுடைய ஸ்பைன் சிஸ்டமே வந்து ஸ்டிஃப்னஸ் இருந்தால் குறையிறதுக்குமே இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கையை அப்படி ஊனிக்கோங்க. ஸோ ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஸோ இது பண்ணும்போது நம்மளுடைய லோவர் பேக்லேருந்து அப்பர் பேக் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் குறையும். போதும், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கையை வந்து இப்படி மேலே எடுக்கும்போது நல்லா ப்ரீத் இன் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு ரவுண்ட் ஷோல்டராக இருந்தாலும் சரி, இந்த ஷோல்டரில் ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் சரி, ஸோ இது கிளியராக வரதுக்குமே இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கையை மேலே தூக்கும்போது ப்ரீத் இன், திருப்பி ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இதை வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படியே ஸ்லோவாக கையை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கைக்கு வாங்க. மேலே போகும்போது ப்ரீத் இன், திருப்பி கீழே வரும்போது ப்ரீத் அவுட். ஸோ இதில் காட்டுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு ஷோல்டர் ஜாயின்ட்லையுமே அப்பர் பேக்லையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹான்ச் இருந்தாலும் சரி, ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் சரி, குறையிறதுக்கு இந்த 2 எக்ஸசைஸை நம்ம கண்டினியூஸாக பண்ணால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நம்மளுடைய போஸ்டர் கரெக்ஷனுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆசனா புஜங்காசனா. ஸோ இந்த ஆசனா நம்ம பண்ணும்போது நம்மளுடைய லோவர் பேக்கில் பெயின் இருந்தாலும் சரி, நம்மளுடைய லோவர் ஹிப் வந்து கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு, ரூட் வந்து கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது இந்த பயிற்சியை பண்ணும்போது நம்மளுடைய லோவர் பேக்கை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் பார்த்துக்க முடியும். ஸோ போஸ்டர் கரெக்ஷனுக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனா தான். ஸோ புஜங்காசனா. பொசிஷனுக்கு வாங்க. அப்படியே ஸ்லோவாக நீங்கள் கையை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்து நீங்கள் ஃபார்வர்டில் இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து ரவுண்ட் ஷோல்டர் இருக்கும், நம்மளுக்கு ஹாஞ்ச் இருக்குது, நெக்கில் ஒரு ஹாஞ்ச் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் ஒன்று நம்ம பண்ணும்போது இந்த ஷோல்டர் நல்லா கீழே இறங்கிடும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுடைய லோவர் பேக்கில், ஸோ குறிப்பாக இந்த L3, L4, L5, இந்த சேக்ரல், இந்த எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து நல்லா ஃப்ரீ ஆகும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நம்மளுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு, ஹிப் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இந்த போஸ்டரை நம்ம இந்த பொசிஷனில் இந்த ஆசனாவை தினமும் நம்ம ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ பேக் டு பொசிஷன் வாங்க. இப்போ இந்த போஸை வந்து இன்னொரு வாட்டி எப்படி பண்ணுன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டிங் பொசிஷன் வந்துடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கையை இங்கே ஊனிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து ஷோல்டர் ரொட்டேஷன், ஷோல்டர் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது, இந்த பொசிஷனில் அப்படி இருக்கணும். இப்போ ஷோல்டரை வந்து நான் ரொட்டேட் பண்ணேன்னா இந்த இடம் அப்படி ஸ்ட்ரெயின் ஆகும், திருப்பி நம்மளுக்கு நெக்கில் வந்து ஒரு ஹான்ச் தான் வரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஷோல்டர் ரொட்டேஷன் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஸ்லோவாக ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். திருப்பி ஸ்லோவாக அப்படியே ரிலீஸ் பண்ணி பேக் டு பொசிஷன் வரணும். ஸோ இதுதான் ரெஸ்டிங் பொசிஷன். ஸோ இதில் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இதை கண்டினியூஸாக ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். பாடி போஸ்டர் கரெக்ஷனுக்கான பயிற்சியை இப்போ நம்ம பார்த்தோம். இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து ரெகுலராக பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பதிவில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.